நடிகை சிம்ரன் அவர்கள் பார்த்தோன்னா, நடிக்கிறத தவிர வேறு ஒரு தொழிலை செஞ்சு வந்துட்டுருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, பிஸ்னஸ் தான். அதுவும் ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்தி வராங்களாம். 47 வயதாகக்கூடிய நடிகை மிகப்பெரிய அளவில் சொத்துகளுக்கு மதிப்பை பார்த்தோன்னா, அவங்களுடைய சொத்துகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ எல்லோருமே அதிகமாக பேசி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகைகள் திருமணம் ஆகிட்டாலோ, குழந்தைகள் பிறந்துட்டாலோ வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். குணச்சித்திர வேடங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிம்ரன் அவர்களும் நிறைய திரைப்படங்களில் பார்த்தோன்னா குணச்சித்திர நடிகையாக வலம் வந்துட்டுருக்காங்க. அவங்க நடித்த நடிகை பார்த்தோன்னா கூட உடன் நடித்தவங்க, இல்லை அவங்க உடன் நடித்த நடிகர்களுக்கே பார்த்தோன்னா அவங்க மிகப்பெரிய அளவில் அக்கா இல்லை அம்மா அப்படின்ற கேரக்டரில் நடிப்பாங்க. சிம்ரன் அவர்களுக்கும் அதுபோல் வாய்ப்புகள் கிடைச்சது. அவங்களுமே தன்னுடைய கேரக்டரில் நல்ல விதமாக நடிச்சிருப்பாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பார்த்தோன்னா இப்படி இருந்தால் அந்த காட்சியிலேயே நடிக்க சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா படுக்கையறை காட்சிகளில் நான் நடிப்பேன் அப்படின்னு நடிகை பூர்ணிமா ரவி அவர்கள் ஓப்பனாக பேசியிருக்காங்க. சமீப காலமாக சினிமா மூலம் பிரபலமானதை விட இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூப் மூலமாகவோ சமூக வலைதளங்கள் மூலமாக நிறைய பேர் பிரபலமாகி வராங்க. அந்த வகையில் பிரபலமானவங்க தான் யார் அப்படின்னா நடிகை பூர்ணிமா ரவி. இவங்க மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருப்பாங்க. அவங்களுடைய பிரபல ஒரு சேனலில் யூடியூப் மூலமாக வீடியோக்களை வெளியிட்டு மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று அதற்கப்புறம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் அவங்களுக்கு கிடச்சிருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அவங்க நான் படத்திற்கு தேவைப்பட்டால் அந்த மாதிரியான காட்சிகளில் கூட நடிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப வயலாகி வருது. இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி நடிக்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ரசிகர்களும் பார்த்திங்கன்னா சொல்லி வந்துட்டுருக்காங்க. எத்தனையோ பேர் இக்கட்டான சூழ்நிலைகளையோ இல்லை கதைக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணும் அப்படின்னோ கவர்ச்சியான ஒரு காட்சிகளில் நடிச்சிருவாங்க. இப்போ பூர்ணிமா ரவி அவர்கள் பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.